இதுவரை கழக ஆட்சி தலைவர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைந்த கழக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது என்பதை அந்த மக்களிடம் எடுத்து சொல்வதற்காக ஒரு பரப்புரை பயணத்தை தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. அங்கே போய் மக்களுடன் இருந்து மக்களோடு வாழ்ந்து மக்களுடைய வீடுகளிலேயே உணவருந்தி அவர்களுக்கு நாம் செய்திருக்கின்ற திட்டங்களை எல்லாம் எடுத்து விளக்கமாக சொல்லி அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகளை களை எடுப்பதற்காக இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மதவாத நாடாக மாற்றும் முயற்சியிலே ஒன்றிய அரசு இருக்கிறது என்றால் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காதவர்களாக அவர்கள் விளங்குகிறார்கள். இது போன்ற விஷயங்களில் தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்குகிற அரசாக மக்களிடம் ஒரு அமைதியையும் ஒரு ஒற்றுமையையும் குலைக்கிற ஒரு அரசாக இருக்கிறது. இந்த பிரச்சாரத்தை, இதற்கு எதிரான பிரச்சாரத்தை, எங்களுடைய சாதனை குறித்த பிரச்சாரத்தை எங்களுடைய கழகத்தின் முன்னணி சொற்பொழிவாளர்கள் 22 பேர் எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று தொகுதி வாரியாக சென்று அந்த மக்களிடையே எடுத்து சொல்ல இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பிலே இந்த பிரச்சார பயணம் மேற்கொள்ளப்படுகிறது.